ஹாய் ஹலோ விவாஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி 18 ஆடி பெருக்கிருக்கு. நான் கோல்டன் சில்வர் ரெண்டுமே வாங்கிட்டேங்க இந்த வருஷம். ஸோ நான் எப்படி கோல்டன் சில்வர் வாங்கினேன், கோல்டு எப்படி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நான் கோல்டன் சில்வர் இந்த ஆடி பெருக்கிற்கு எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆடி பெருக்குனாவே நம்ம இந்த கோல்டன் சில்வர் வாங்கினா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பெருக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம், அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ நான் இத்தனை வருஷமாக இந்த மாதிரி கோல்டன் சில்வர் வந்து வாங்கினதில்லை இந்த ஆடிப்பெருக்கில். ஸோ இந்த வருஷத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஆடிப்பெருக்கிற்கு கோல்டன் சில்வர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆடிப்பெருக்கில் 2 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேங்க. ஸோ அன்றைக்கி வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆடி 18 இருந்ததுனால மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் எங்கே கோல்டு காயின் வாங்கினேன்னா ஜிஆர்டியில் தாங்க கோல்டு காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிஆர்டியில் வந்துட்டு ஆடி 18 அன்னைக்கு கோல்டு காயினுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னையோட கோல்டு ரேட் வந்துட்டு 9,290 ரூபாய்க்கு இருந்ததுங்க. நான் வாங்கினது வந்து 2 கிராமுக்கு மேலே 21 மில்லிகிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு 18,725 ரூபா கோல்டுக்கு மட்டும் ரேட்டுங்க. இது வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கோல்டோட ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்ந்து எனக்கு 19,330 ரூபா வந்ததுங்க. நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. நிறைய கடையில் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுறாங்க. நான் இந்த டைம் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் 2% என்னால் டிஸ்கவுண்ட் பண்ணி கோல்டு காயின் வாங்க முடிஞ்சதுங்க. நீங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது என்னென்ன கவனித்து வாங்கணும், அதில் வந்து ஹெச்ஐடி நம்பர்ஸ் இருக்கா, நீங்கள் கோல்டு காயினை எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி கோல்டு மட்டும் இல்லைங்க, சில்வரும் வாங்கியிருந்தேன். சில்வர் பார் வாங்கியிருந்தேங்க. 50 கிராமில் ஒரு சில்வர் பார் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் வந்து 123 ரூபா இருந்ததுங்க. நான் 50 கிராம் நான் வாங்கின அந்த சில்வர் பார் வந்து 50 கிராமுக்கு மேலே 10 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது. ஸோ அதனுடைய ரேட் வந்துட்டு 6,151 ரூபா இருந்ததுங்க. ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு அன்றைக்கி கோல்டுக்கு மட்டும்தான் மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க. 1.75 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜுங்க. ஸோ டோட்டலாக எனக்கு வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து 6,420 ரூபா வந்ததுங்க. ஸோ இந்த வருஷம் ஆடிப்பெருக்கில் நான் கோல்டன் சில்வர் ரெண்டுமே வாங்கிட்டேங்க. நான் வாங்கின கோல்டு காயின் அண்டு சில்வர் பாரோடைய பில்லு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இது வந்து கோல்டு காயினோட பில்லுங்க. நான் வாங்கின அன்னைக்கு வந்து 9,290 ரூபா இருந்ததுங்க ஒரு கிராம் ரேட்டு. நான் வாங்கின கிராஸ் வெயிட் வந்து 2 கிராமுக்கு மேலே 21 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு இன்றைக்கி டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு டோட்டலாக 18,775 ரூபாங்க. ஜிஎஸ்டியோடு சேர்த்து டோட்டலாக 19,330 ரூபாய்க்கு நான் 2 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது சில்வர் பாரோட பில்லுங்க. நான் வாங்கின அன்னைக்கு 123 ரூபாய் இருந்ததுங்க ஒரு கிராமு. நான் வாங்கின சில்வர் பார் வந்து 50 கிராமுக்கு மேலே 10 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்து 1.25 ரூபா போட்டு எனக்கு டோட்டல் வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து 6,420 ரூபா வந்ததுங்க. நான் ஏன் உங்களுக்கு பில்லு மட்டும் காமிக்கிறேன்னா, என் கையில் இப்போ நான் வாங்கின இந்த 2 கிராம் கோல்டு காயினும் 50 கிராம் சில்வர் பாரும் இப்போ என் கையில் இல்லைங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல அவ்வளோ சேஃப்டி இல்லாதனால நான் ஊர்லேயே வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பில்லு மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் இந்த ஆடி 18 வாங்கின கோல்டு காயின் அண்ட் சில்வர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த வருஷத்தில் கோல்டன் சில்வர் வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வருஷமாக வாங்கிட்டுருக்கீங்க, இல்லை நீங்களும் என்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் நிறையவே நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். மணி சேவிங்ஸ் டிப்ஸ், கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.